Hello all, welcome back to my channel. So இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு சம்மர் ரெஃப்ரெஷிங் மேங்கோ ட்ரிங்க் ரெசிபி. ஆமாம், இது வந்து ஃப்ரூட்டி ரெசிபி. ஸோ நமக்கு எல்லாருக்குமே சைல்ட்ஹுட்டில் இது ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனல்ஸான @SAMYUKTHA Vinod and @Yuktha Kitchen ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இன்க்ரீடியன்ஸ்க்கு போகலாம். உங்களுக்கு தேவையானது நல்ல பழுத்த மாம்பழங்கள், மாங்காய், எலுமிச்சம்பழம், சர்க்கரை அண்ட் தண்ணி. இது இவ்வளோ தான் நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்லா ஸ்கின்னோட இது எல்லாமே நம்ம ரா மேங்கோவோட, அதாவது மாங்காயோட ஸ்கின் எல்லாமே வந்து நம்ம பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஃப்ளெஷ்ஷை மட்டும் நம்ம எடுத்து கட் பண்ணி பீசஸ் பண்ணி நம்ம அதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். அதோட சீட்ஸையும் நம்ம எடுத்துடணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமேலே இது ஒரு தனி ஜாரில் நம்ம போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மேங்கோ, அதாவது பழுத்த மாம்பழங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நான் அப்ராக்சிமேட்டாக இதுக்கு நான் வந்து 1 kg மாம்பழம் எடுத்திருக்கேன். அதாவது சீட்ஸ் எல்லாம் எடுத்தது போக ரெண்டும், அதாவது மாங்காய் மாம்பழம் ரெண்டும் சேர்த்து 1 kg நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஃப்ளெஷ்ஷை மட்டும் நம்ம வந்து எடுத்து பிளெண்ட் பண்ணி நம்ம பியூரி மாதிரி பண்ணிக்கணும். நான் எதுவுமே தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு வேணுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம், நோ இஷ்யூஸ். பட் நான் தண்ணி சேர்க்காமல் நான் ஃபுல் பல்ப் எடுத்துகிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏன் மாங்காய் சேர்க்குறோன்னா, எப்போவுமே ஒரு புளிப்பும் இனிப்பும் இருக்கணும் ஃப்ரூட்டியில், ரெண்டும் மிக்சடானது தான். நீங்கள் வெறும் மாம்பழம் மட்டும் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு புளி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மாங்காயும் நம்ம சேர்த்துக்கிட்டால் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கு அல்ஃபோன்சா மேங்கோ சூப்பராக இருக்கும். பட் கிடைக்கலன்னா நீங்கள் எந்த மேங்கோவில் வேணாலும் செய்யலாம். எனக்கு எந்த மேங்கோன்னு தெரியல நான் எடுத்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா பல்ப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பான நம்ம வந்து அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மாங்காயோட பல்ப்பு, அதாவது மாங்காயோட பியூரி இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது மாம்பழத்தோட பியூரி அதையும் எடுத்துக்கிட்டு நான் நல்லாவே வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு எதுவும் எண்ணெய் அந்த மாதிரி நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், டேரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு பாயிலிங் கண்டிஷன் வந்தோடனே இந்த சர்க்கரையை நான் வந்து சேர்த்த போகிறேன். இது வந்து அப்ராக்சிமேட்டு 300 grams சுகரை சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம எந்த இதில் வந்து எவ்வளோ சுகர் வேணும், எவ்வளோ மாம்பழம் வேணுங்கிறது நம்ம வந்து டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மாம்பழமும் ஒரு டேஸ்ட் இருக்கும். சிலது ரொம்ப புளிப்பாக இருக்கும், சிலது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் அதிகமான ஸ்வீட்னஸோடு இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து டைல்யூட் பண்ணிவிடுவோம் இதை. ஸோ கொஞ்சம் ஸ்வீட் நீங்கள் எப்போவும் யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கணும். இது நல்லா பாயிலிங் கண்டிஷனுக்கு வந்துடணும். நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். அப்போ தான் வாட்டர் கலக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக நமக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பாயிலிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் தீ வந்து ஒரு லோ டு மீடியம் தான் இருக்கணும், ரொம்பவே வைக்கக்கூடாது, இல்லைன்னா தீஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லெமன் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை எடுத்து நான் புழிஞ்சிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் இல்லையா, ஸோ புளிப்பு பத்தலை. சப்போஸ் உங்கள் மாம்பழம் வந்து ரொம்ப நல்லா புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் லெமன் சேர்த்தும் போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போது அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நல்ல பாயிலிங் கண்டிஷன் வரணும். ஏன்னா அப்போ தான் அந்த எலுமிச்சம்பழத்தோட சர்க்கரையோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு இது வந்து ஃபுல் நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 an hour மேலே ஆகும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதனால். இந்த மாதிரி நல்ல பாயிலிங் கண்டிஷனுக்கு இது வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம இதை நல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு இது வந்து ஒரு திக்கான ஒரு சிரப் மாதிரி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ வேணும் அவ்வளோ டைல்யூட் பண்ணி நம்ம குடிக்கும்போது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமேலு நீங்கள் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், வடிகட்டி எடுத்துக்கணும்.
ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பால் ஏடு மாதிரி இந்த மாங்காய் ஒரு ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகும். பட் அதுக்கு நம்ம வேணாம். ஸோ அதனால் நம்ம நல்லா இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ குடிக்கும்போது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பியூரிக்கு வந்து நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுனா ஸ்டோர் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நான் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு இது ஒரு சிரப் மாதிரி நம்ம வந்து பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நமக்கு எப்போ வேணுமோ நம்ம அதை எடுத்து டைல்யூட் பண்ணி ஐஸ் போட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம், நோ இஷ்யூஸ். சில் வாட்டர் சேர்த்துனா நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சிரப் மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நீங்கள் இது மாதிரி சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 15 to 20 டேஸ்க்கு மேலேயே நீங்கள் இந்த சிரப் வந்து வச்சு நீங்கள் எப்போல்லாம் கெஸ்ட் வர்றாங்களோ அப்போ இதை ஜஸ்ட் டைல்யூட் பண்ணி ஐஸ் போட்டு நீங்கள் பாட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அது ஐஸும் வாட்டரும் கரெக்டாக நீங்கள் டேஸ்ட் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நமக்கு ரெசிபி. ரொம்ப கூலான ஒரு சம்மரில் இந்த மாதிரி சீசனில் தான் நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் டெஃபினட்டாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் அதை வந்து டைல்யூட் பண்ணி எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி டைல்யூட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தின்னாக தான் இருக்கணும். உங்களுக்கு மேங்கோ ஷேக் மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் தின்னாக இருக்கணும். கொஞ்சம் ஐஸ் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆல் யுவர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எம்மியான டெலிஷியஸான ஒரு மேங்கோ ட்ரிங்க் ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.